இதுவரை எதிர்கொள்ளாத சவால், என்ன செய்ய போகிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ்? இப்போ ராமதாஸ் உடைய நிலைப்பாடு நேர்காண விருப்ப மனு விநியோகம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க தரப்புல தொடங்கி இருந்தாலும் கூட அவருடைய செய்திகள் கேட்கறாங்க, திமுக ஆட்சி எப்படி நடக்குது, திமுக ஆட்சி நல்லா தான் சிறப்பா நடக்குது அப்படின்னு சொல்றாரு, சிறப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம். அப்போ ராமதாஸ் திமுக கூட்டணி வைக்க போறாரா அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கு. இப்போ அவர் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறதான் பார்க்கும்போது இதுவரை இல்லாத பல நெருக்கடி சவால்கள் ராமதாஸ் எதிர்கொள்கிறார், என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதா. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை எல்லாமே ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த தேர்தலில் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கூட்டணி கட்சிகள், எல்லா கூட்டணி கட்சிகளும் அடுத்தடுத்து எந்த கட்சியோ கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு பெயர் அப்படிங்கிறதா இன்னைக்கு என்ன அப்படிங்கிற பேச்சு பொருளாக மாறி இருக்கு. 2016ஆம் ஆண்டுடைய சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட கூட்டணியில பங்கேற்றாங்க. தேர்தல் முடிவில் 5.3% வாக்குகள் பெற்ற பாமக ஒரு தொகுதியிலையும் வெற்றி பெறல. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று 23 தொகுதியில போட்டிட்டு 5 இடங்களை மட்டுமே பாமக கைப்பற்றினாங்க. அப்போ 2026 தேர்தலையும் அதிமுக கூட்டணியில பாமக கூட்டணி அமைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் பாமக 2ஆக உடைகிறது. உறவுக்குள்ள சிக்கல் வெடிக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவருடைய மகன் அன்புமணிக்கும் இடையான பிரச்சனைங்கிறது பூதாகரமாகிறது. 2 பேரும் தன்னுடைய ஆதரவாளர்களை தனித்தனியாக திரட்டி பொதுக்கூட்டம், பொதுக்குழு, தொடர்கள் சந்திக்கிறது அப்படின்னு அவங்க 2 தரப்புலையும் மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராமதாஸ் ஒருபடி மேலே போயிட்டு அன்புமணி என் மகனே கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப காட்டமாக கோபமாக பேசி இதெல்லாம் நடந்தது. இதற்கிடையில தான் 2 பேருமே பாமகவை சொந்தம் கொண்டாடுவது, கட்சி யாருக்கானது அப்படிங்கிறத நிற்குது. இப்போ இதற்கிடையே பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்து கடிதம் அனுப்பியது தேர்தல் ஆணையம். இன்னொரு பக்கம் பாமகவுடைய தேர்தல் சின்னமான மாம்பழம் சின்னத்தை இரு தரப்புக்கும் ஒதுக்க முடியாது அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு மட்டும்தான் தேர்தல் ஆணையம் தலையிடும். ஆனால் இப்போ இன்றைய நிலைமையில பாமகங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது, பதிவு செய்யப்பட்ட கட்சி மட்டும்தான். அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா 8 விழுக்காடு வாக்கு கிடையாது. அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி நீதிமன்றம் தந்தை மகன் இருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை சிவில் நீதிமன்றத்தில் முறையிட்டு தீர்த்துங்க அப்படின்னு சொன்னது. அதனால இப்போ பாமகவுடைய தேர்தல் சின்னத்துக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது பார்க்கும். இதற்கிடையில தான் ராமதாஸ் நடத்திய பொதுக்குழுவில் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டதாகவும் அதிகாரப்பூர்வ கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அதே நேரம் அன்புமணி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து என்டிஏ கூட்டணியில பாமக இணைவதாக சொல்லிட்டார். இப்படியாக அடுத்தது நகர்வுகள் போயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அன்புமணி பாமகவுக்கு 17 முதல் 23 தொகுதிகள் மற்றும் ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 17 20 தான் இருக்கும், ஒரு ராஜ்யசபா பதவியும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு ஓகேயா இருக்காங்க இருக்கு. இந்த நிலையில தான் 17/2/2025 முதல் ராமதாஸை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு செயற்குழு மற்றும் பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியபடி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. இப்போ பாமக தேர்தல் கூட்டணி அப்படின்னு வரும்போது அன்புமணியுடனோ அல்லது வேறு எவரிடமோ எந்த அரசியல் கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தேர்தல் கூட்டணி பேசியதாக வெளியான செய்தி அப்படிங்கிறது பேசின நிகழ்வுங்கிறது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல். அப்படி ஒரு கூட்டணி பேச்சு நடந்தது அப்படிங்கிறது சட்டவிரோதம் அப்படின்னு மிக காட்டமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு பாமக நிறுவனர் ராமதாஸ். ஒரு பக்கம் கட்சியை பலப்படுத்தணும், இன்னொரு பக்கம் பாமகவின் மாம்பழ சின்னத்துக்கான சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டும், இது தவிர தேர்தலுக்கான கூட்டணி உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற முக்கோண சிக்கல சிக்கியிருக்காரு ராமதாஸ். இந்த நிலையில தான் இன்னும் ராமதாஸ் சந்திக்க வரக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறதா இப்ப பேச்சு பொருளாக மாறி இருக்கு. என்னன்னா அன்புமணி பாமக அதிமுக பக்கம் சேர்ந்ததால ராமதாஸுக்கு அதிமுக இப்போ ஒரு இடமாக கிடையாது, ஒரு டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் கூட்டணி குறித்த அறிவிப்பு வந்த உடனடியாக அது சட்டவிரோதம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை வெளியிட்டார். ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடிய எண்ணம் அவருக்கு இருந்தா கூட அது என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத தெரியல, பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா ராமதாஸுக்கு தாவேகா திமுக அப்படின்னு 2 விருப்ப தேர்வுகள் இப்ப இருக்கு. ஒருவேளை ராமதாஸ் தாவேகாவை தேர்வு பண்ணார் அப்படின்னா அவருக்கான மரியாதை, அனுபவத்துக்கான ஒழுங்கு அப்படின்னு எல்லாவற்றுக்கும் தாவேகா இறங்கி வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாரு. அது கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அப்போ தாவேகா கூட்டணிங்கிறது இப்போதைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் இருக்கிறது திமுக கடந்த 3 தேர்தல்களையும் பாமக இல்லாம தேர்தலை சந்தித்த கட்சி. அதுல
திமுக 2021 ஆட்சியும் கைப்பற்றி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பாமக இப்போ கூட்டணி கதவை தட்டுவது கௌரவமாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இங்க விசிகா இருக்காங்க, விசிகா பாமக வந்து நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறான்னு தெரியல. ஒருவேளை ராமதாசனுடைய பாமக திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினா அது திமுகவுக்கு சிக்கலாக முடியும். ஏற்கனவே ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கூடுதல் தொகுதிகளை கேட்கக்கூடிய கூட்டணி கட்சிகளால திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. அப்ப திமுக பாமகவுக்கு இடம் கொடுக்க முடியாமல் சிக்கல் ஏற்படும். இன்னும் சில கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வருவதற்கான சூழ்நிலை வருது. அது தவிர திமுக கூட்டணியில விசிக இருக்காது. பாமக வந்தா அவங்க நிலைப்பாடு அதுதான். இப்ப ராமதாஸ் வருகையை விசிக எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இத்தகைய சூழ்நிலையில தான் கூட்டணி அமைக்கக்கூடிய விவகாரம் ராமதாஸுக்கு கொஞ்சம் சிரமமான விடயமாக இந்த முறை அமைந்திருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு கட்சிக்காக தந்தை மகன் என இருவரும் போட்டி போட்டுக் கொண்டிருந்த இந்த தேர்தல், இந்த தேர்தலில் தான் யாருக்கு பலம் அதிகம் அப்படிங்கிற தீர்மானத்தை மக்கள் கொடுக்கும். அதனால பலம் என்ன என்பது தெரியாம கூட்டணியில் எப்படி தொகுதிகள் ஒதுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி யதார்த்தமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப அதிமுகவிலேயே ஐக்கியமாகி விடலாம் அப்படின்னு ராமதாஸ் யோசிப்பதற்கு முன்னாடியே அன்புமணி அதிமுகவில் கூட்டணி வச்சதை பார்க்கிறோம். சமீபத்தில் நடந்த பொதுக்குழுவில் பேசிய ராமதாஸ் அன்புமணி RSSனுடைய அடிமை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி அன்புமணிக்கும் பாமகவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த மாதிரி நெருக்கடிகளாக போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ அவர்கிட்ட செய்தியாளர் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது திமுக ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கும்போது நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப திமுகவோடு கூட்டணி வைக்க காய் நகர்த்துகிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த கூட்டணியில இந்த தேர்தலில் தான் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழ் அப்படிங்கிற 4 மணி போட்டியில ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 4 கதவுகள்ல அதிமுக க்ளோஸ் ஆயிடுச்சு. தாவேகா பக்கம் போனா அது அவருக்கு கௌரவமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது திமுக பக்கம் போனா விசிகா இருக்குமா அப்படின்னு கேள்வி. நாம் தமிழ் பொறுத்த வரைக்கும் அது சாத்தியம் அந்த அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி இருக்கு. அப்போ என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு.